ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு தேவையான பிஸ்கெட் ஐட்டம்ஸ் மாதிரி இந்த அப்பளம் எல்லாம் தீர்ந்துன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். 1346 நம்ம இன்றைக்கி மொத்தமாக கடைக்குள்ளே சரக்கு எடுத்துருக்கு. அதில் நமக்கு இன்றைக்கி 153 ரூபா 60 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 1000 பொருள் எடுத்தேக்கு 153 ரூபா 60 பைசா தான் லாபம். எல்லா பொருளுமே இப்போ விலையாறிட்டு. 10 ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டில் ஒரு 12 பீஸ் போயிருக்கேன். இது எப்போவுமே நம்ம கடையில் கொஞ்சம் சேல் ஆகிட்ருக்கும். இருந்தது கொஞ்சம் கடை கொஞ்ச நாள் வியாபாரம் லைட்டாக இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 12 பீஸ் வாங்கியிருக்கேன். 12 பீஸும் 108 ரூபா. நமக்கு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பீஸ் நமக்கு 9 ரூபா வச்சு தருவாங்க. மேரி பிஸ்கெட் மட்டும்தான். மீதி உள்ளது எல்லாமே ரேட்டு ஏறிட்டு. அதே மாதிரி 10 ரூபாக்குள்ளே ப்ரீமியம் ரஸ்கில் ஒரு 12 பாக்கெட் வாங்கியிருக்கேன். 12 பாக்கெட் ரஸ்க்கும் நமக்கு 110 ரூபா 40 பைசாவுக்கு தந்திருக்காங்க. ஒரு பீஸ் 9 ரூபா 20 பைசா. ஒரு பாக்கெட் நம்ம விற்றோம்னா நமக்கு ஒரு 80 பைசா லாபம் கிடைக்கும். மொத்தமாக இன்றைக்கி 12 பீஸுக்கும் சேர்த்து 9 ரூபா 60 பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஏலக்காய் டீ ஒரு 2 சரம் எடுத்திருக்கேன். 2 சரமும் 216 ரூபா. நமக்கு ஒரு டீ 9 ரூபா வச்சு தருவாங்க. 2 சரத்துலேயும் நமக்கு 24 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பாக்கெட் விற்றோம்னா 1 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் 3 ரோசஸ் தேயிலையும் சக்கரா கோல்டு தேயிலை 2 தேயிலையும் எடுத்திருக்கேன். 2 தேயிலையும் 3 ரோசஸ் ஒரு சரத்தில் 8 பீஸ் இருக்கும். 8 பீஸும் நமக்கு 72 ரூபாவுக்கு தருவாங்க. ஒரு பீஸ் 1 ரூபா வச்சு நமக்கு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 72 ரூபாவுக்கு தருவாங்க. அதில் நமக்கு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. சக்கரா கோல்டு டீயும் ஒரு சரம் எடுத்திருக்கேன். ஒரு சரத்தில் 12 பீஸ் இருக்கும். அதே ஒரு டீ 9 ரூபா வச்சு 108 ரூபா. அதில் நமக்கு ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதே போல் ஓரியோ பிஸ்கெட்டில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸும் 46 ரூபா. ஒரு பீஸ் நமக்கு 9 ரூபா 20 பைசா வச்சு தருவாங்க. அதில் ஒரு பிஸ்கெட் விற்றா 80 பைசா நமக்கு கிடைக்கும். மொத்தமாக 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே மில்க் க்ரீமு அதுவும் ஒரு பிஸ்கெட் 9 ரூபா 20 பைசா நம்ம ரேட்டு. வெளியே கொடுத்தோம்னா நமக்கு 10 ரூபா கொடுத்தோன்னா ஒரு பீஸ் விற்றோம்னா ஒரு 80 பைசா கிடைக்கும். 10 பீஸும் 92 ரூபா. அதில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே சாதா மில்க் பிஸ்கெட்டில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 5 பீஸும் 46 ரூபா. அதிலே நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 9 ரூபா 20 பைசா. அது போக 10 ரூபா கட்டு அப்பளம் 20 ரூபா கட்டு அப்பளம். 10 ரூபா கட்டு அப்பளத்தில் ஒரு பீஸ் ஒரு பண்டல் வாங்கியிருக்கோம். ஒரு பண்டலில் 10 பீஸ் இருக்கும். 10 பீஸும் 85 ரூபா. ஒரு பீஸ் 8 ரூபா 50 பைசாவுக்கு தருவாங்க. நம்மளுக்கு 1 ரூபா 50 பைசா ஒரு கட்டில் லாபம் கிடைக்கும். மொத்தமாக 15 ரூபா லாபம் கிடச்சிருக்கு 10 பீஸில். அதே போல் 20 ரூபா அப்பளத்தில் ஒரு 10 பீஸ் ஒரு பண்டலில் இருக்கும். 170 ரூபா. இந்த கம்பெனி அப்பளம் நல்லா போகும். 170 ரூபாவில் நமக்கு 17 ரூபா ஒரு பீஸ் வச்சு தருவாங்க. ஒரு பீஸில் நமக்கு 3 ரூபா வச்சு 10 பீஸுக்கும் 30 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அது போக ஓகே பொரி ஒரு சரம் எடுத்திருக்கேன். ஒரு சரம் ஓகே பொரி நமக்கு 53 ரூபா 7 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பீஸ் 4 ரூபா 41 பைசாவுக்கு நமக்கு கிடைக்கும். 10 ரூபாக்குள்ளே டைரி மில்கில் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். 10 பீஸும் 92 ரூபா. பிஸ்கெட் மாதிரி தான் 9 ரூபா 20 பைசா ஒரு சாக்லேட். நம்ம கையில் ஒரு 80 பைசா லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் மஞ்சில் ஒரு பெட்டி எடுத்திருக்கேன். ஒரு பெட்டியில் 32 பீஸ் இருக்கும். 148 ரூபாவுக்கு தந்திருக்காங்க. ஒரு பீஸ் 4 ரூபா 60 பைசா. ஒரு சாக்லேட் விற்றோம்னா 20 பைசா லாபம் கிடைக்கும். ஒரு பெட்டியிலையும் 12 ரூபா தான் லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 1346 ரூபாவுக்கு நம்ம இந்த கடைக்கு தேவையான பிஸ்கெட்டு சாக்லேட்டு அப்பளம் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அதில் நம்ம கிடச்ச லாபம் 153 ரூபா 60 பைசா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ விலைவாசி ஏற்ற இறக்கும் பெட்டி கடையில் உள்ள விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்